முத்துவேலுக்கு உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறதுனால அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் கடைசியில் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போய் அவங்களையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க. சக்திவேலு இப்போதான் கொஞ்சமாக மனசு மாறுவார். அண்ணன் இப்போ இருக்கிற நிலைமையில நாம இருந்தா நான் எல்லாருக்கும் செஞ்ச துரோகத்துக்கு என்னை யார் பார்த்துப்பா, இதுக்கு மேலேயும் நாம திருந்தலைன்னா நம்ம மனுஷனே கிடையாதுன்னு சக்திவேல் மனசு மாறுவார். ஆனாலும் கதிர்கிட்டையோ பாண்டியன் குடும்பத்தில் யார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்கவோ அவங்கள மனசார ஏற்றுக்கவோ சக்திவேலுக்கு இன்னும் மனசு வரல. முத்துவேலு இறந்து போற மாதிரி காட்டவே மாட்டாங்க. கண்டிப்பா முத்துவேல் சரியாகி வந்துருவாரு. முத்துவேலு டாக்டர் கிட்ட என்ன சொல்வாருன்னா, எனக்கு சரியாயிடுச்சுங்கிறத நீங்க வெளியில சொல்லாதீங்க, ஒரு வாரம் போகட்டும், அதுக்கப்புறமா வெளியில சொல்லிக்கலாம் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்குவாரு. அதனால டாக்டரும் வெளியில இன்னுமா அவர் கண்ணு முழிக்கல, அவருக்கு உடம்புக்கு முடியல, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு டாக்டரும் சொல்லிடுவாங்க. கதிரை மட்டும் தனியா கூப்பிட்டு முத்துவேலுக்கு உடம்பு சரியானதை சொல்லுவாங்க. இருக்கிறதுலயே வடிவு தான் ரொம்ப பாவம். சக்திவேலு வடிவுக்கு ஆறுதல் சொல்வாரு. ஆனாலும் வடிவு சக்திவேல் கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, குமாரு அவரை கீழே தள்ளி விட்டு கொல்ல பார்த்தான், நீங்க அவரை கரிச்சு கொட்டி இவ்வளவு தூரம் பேசி இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க, இனியும் நான் இந்த வீட்டுல இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. கோமதி இந்த வீட்டை விட்டு போய் 30-35 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் அதையே சொல்லி சண்டை போட்டு சாகுற வரையிலும் இப்படியே தான் இருக்க போறீங்களா? இங்க மாறவே மாட்டீங்களா தம்பி? இப்ப பாருங்க, உங்க அம்மாவும் படுத்த படுக்கையே ஆயிட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தானே. நீங்க மட்டும் அமைதியா இருந்திருந்தா எல்லாத்தையும் உங்க அண்ணனே சரி பண்ணிருப்பாரு. இனிமே நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன், ராஜியோட என் பொண்ணு வீட்டுக்கே போயிடுறேன், உங்க அண்ணனுக்கு உடம்பு சரியானதும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டோம், கோமதி வீட்டுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சக்திவேலோட அம்மா கண்ணு முழிச்சதும் அவங்களும் என்ன சொல்வாங்கன்னா, முத்துவேலுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே திரும்ப வர வேண்டியதா இருந்தது, அவனுக்கே இப்ப உடம்புக்கு முடியாம போயிடுச்சு, இனிமே நான் இந்த வீட்டுல ஏன் இருக்கணும், நான் இங்க இருக்க மாட்டேன், திரும்பவும் நான் கோமதி வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அங்க போறதுக்கு தயாராயிடுவாங்க. பழனியும் யாருமே இல்லைன்னா ஆத்தாவே அந்த வீட்டுக்கு போகுது, நானும் அந்த வீட்டில் தானே இருந்தேன், இந்த சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை கூட்டிட்டு கோமதி வீட்டுக்கு போயிடுவாரு. கடைசியா இருக்கிறது மாறி மட்டும்தான். நான் எவ்வளவோ சொன்னேங்க, நீங்க திருந்துவீங்கன்னு பார்த்தேன், நீங்க திருந்தவே இல்லை, நம்ம பையனையும் கெடுத்து குட்டிச்சவரா ஆக்கிட்டீங்க, இப்போ அவன் வாழ்க்கையே போச்சு, இனிமே அவன் கல்யாணம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நான் வடிச்சு கொட்டிக்கிட்டு இங்கேயே உட்கார்ந்துருப்பேன்னு பார்த்தீங்களா, நானும் அவங்களோடயே போறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாருமே கோமதி வீட்டுக்கு போயிடுவாங்க. சக்திவேலும் குமாரும் எல்லா சொத்தும் இருந்தும் ஒருவேளை சாப்பாடை கூட அவங்களால சமைச்சு சாப்பிட முடியாது. இப்பதான் சக்திவேலுக்கும் குமாருக்கும் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். இனி வரும் எபிசோட்ஸ்ல இப்படிதான் இருக்கும். ராஜி IPS ஆபீசர் ஆகுறதுக்குள்ளேயே சீரியலே முடிச்சிருவாங்க போல.